வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கேட்டு ப்ரோ இலக்கியா பேசின்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க எஸ்எஸ்கே, உங்களோட சுயரூபத்தை எல்லாத்தையும் நான் வெளிப்படையா எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும். ஆனா நான் சொல்லாம இருக்கிறேன்னா அது ஒரே ஒரு காரணம் தான். இதனால பின்விளைவுகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பின்விளைவுகள் உங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், 1 by 1 ஒரே விஷயம் தான். அப்படி என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் கார்த்திக் ஏதாவது தொந்தரவு பண்றது, கார்த்தி சொத்தை எல்லாமே நீங்க சுருட்டி வச்சுன்னு மறுபக்கம் அந்த சொத்தை திருடத்துக்கான பிளான் பண்றது, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கும். இதுக்கு மேல எதனா பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்க மாட்டேன். டைரக்டா ரேவதியை கூட்டு வந்து தாட்சாணி கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இருக்கிற சொத்து சரி இல்லாத சொத்து சரி எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நடுத்தெருவில் ஒரு பக்கம் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் உங்களுக்கு. அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால எந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனமே ஒரு பக்கம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. இந்த மௌனம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையிலே நம்ம யாரும் ரொம்ப நேசிக்கணுமோ அவங்க நம்ம கிட்ட பேசாம இருந்தா அந்த சமயத்துல எந்த அளவுக்கு மௌனம் ஃபயரா இருக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்லாம நாம ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுறோம், அவங்க நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு பக்கம் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமா இருந்தா அந்த சமயத்துல என்னடா அந்த மௌனத்துக்கு அர்த்தம் ஒண்ணுமே புரிய மாட்டேன்டா. ஒரு உண்மை, ஒரு கோபம், ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்தா இவன்னா ஜடமாடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆயிரும். அதனால எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்ப தாட்சாயணி கிட்ட நம்ம ரேவதியை கூட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதியாத தொடராதான் நம்ம இலக்கிய சீரியல் ஒரு பக்கம். நான் எப்படி இப்ப புரியாம பேசணும் அதே மாதிரி 2 ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே செம்ம ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. வாழ்வை மாயமாகட்டும் எதனாகட்டும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை, நாம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாம இறங்கி ஒரு பக்கம் அடி 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 அடின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி நடந்துருமோ, ஐயோ இவன் பாத்துருவான், ஐயோ அவன் பாத்துருவான், என்ன நடக்க போகுது நடக்கிறது எல்லாம் பாத்துக்கலாம். வாழ்க்கையில இது மட்டுமா இருக்கு, இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு காத்துன்னு இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒரு பக்கம் துணிச்சலோட நம்ம இறங்கி செயல்பட்டா எல்லாமே வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பாட்டு பாடலாம். அது போல நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். அப்படி என்னடா பண்ணும் எதிரா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது என் காதல் நல்லாவே கேக்குது. ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அது மட்டும் போதும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம கார்த்தி ஒரு பக்கம் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அப்படியே அந்த சொர்க்கமே என்கிட்ட இருக்கு, இந்த பணம் இருக்கிறதுனால அப்படியே சும்மா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. டே அடிச்சு புடுங்க உனக்கே அந்த ஃபீல் இருந்தா உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் ஆல்ரெடி அடிச்சு புடுங்கிட்டு இருக்கான், ஆனா உங்ககிட்ட வந்து காட்டாம இருக்கான், அவனுக்கு எந்த ஃபீல் இருக்கும். இந்த கார்த்தி இருக்கா நீ இழிச்சு வாயா, அவனை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா இன்னும் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல நிக்க கூடாது, அப்படியே சும்மா காசு 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 காசுன்னு அடிக்கணும் போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்டோட இருக்காங்க. நடக்காது முடியாது விட்டுரு அப்படின்றதுக்கெல்லாம் வேலை இல்லை, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கிறான் பாத்தியா, அவன் தான் இந்த இடத்துல ஜெயிப்பாங்க. அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துருமா ஐயோ அப்படி நடந்துருமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுனால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால முடிஞ்சதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்துல நம்ம இறங்கி சும்மா கெத்து காட்டணும் ஒரு பக்கம். அப்பதான் நம்மளோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வரும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனான்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவல்ல ஒரு பக்கம் கார்த்தி அப்படியே டிங் 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 டான்ஸ் ஆன இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட ஆட்டம் ஓட்டம் எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாவனையும் அப்படியே சும்மா சொத்து நம்ம கிட்ட இருக்கு. அஞ்சலி ஒரு பக்கம் கார்த்தி இந்த பிசினஸ் பண்ணலாமா, கார்த்தி அந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. நான் கார்த்தியே காசு வந்ததுதான் வந்துச்சு, உன் பொண்டாட்டி பார்த்தியா அப்படியே பிசினஸ்ல அப்படியே இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் இருக்கிற பிசினஸ காப்பாத்திக்க முடியல, இருக்கிற சொத்தை காப்பாற்ற முடியல, பேச்சு பேசுறாங்க, பேச்சு வீச்சே இல்லாம ஒரு பக்கம் பேச்சில முடிச்சு விட்டுருவான், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இப்போதைக்கு நான் இது பேசினாலும் தப்பதான் இருக்கும், நான் போறேன் போயிட்டு வரேன் போய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் பாடணும் ஒரு பக்கம். சரி அவனை பத்தி நமக்கு நாங்க பேச்சு. அஞ்சலி ஒரு பக்கம் போன் பண்ணி தாச்சானி கிட்ட, தாச்சானி அம்மா உங்களுக்கு எவ்வளவு சேரணும் காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. டே இந்த சொத்து என்ன தாண்டா
பேசுற பேசு 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 இந்த சொத்தை மொத்தத்தை சுருட்டி நான் அடிச்சுன்னு போலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தா இவன் இவ்வளவு பேசியிருக்க எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறா போன் பண்ணி. முட்டா மக, யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது, எங்க எப்படி பழகணும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம என்னவே நம்பி 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 நொந்து 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 நூடுல்ஸ் ஆகி வந்து நின்று இருக்குல்ல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது தாங்க தெரிய வரும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நிறைய பேரை வெறுக்கிறோம்ல, அந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளை தேடி வந்து அடிக்கிற போது தான் நமக்கு புரிய வரும். ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம மண்டைக்குள்ள அப்படியே சும்மா தூந்து டான்ஸ் ஆடும். தகிட 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 தன்னானா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடும். அப்பதான் புரிய வரும், உண்மைகள் அறிய வரும், தெரிய வரும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளோட போக்கஸ் எல்லாமே ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் நம்மளோட போக்கஸ் எப்பவுமே வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியில நம்ம கண்டிப்பா போய் ஆகணுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்க போகுது, என்னென்னலாம் இன்வால்வ் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க, இந்த சீரியல் இன்னும் வேற 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 மாற்றங்களால வரப்போதா அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மட்டும் இல்லாம இந்த தீபாவளிக்கு எல்லாரும் ஒரு பக்கம் பட்டாசு அடிக்கிறதாங்க, அணுகுண்டாகட்டும், எதானா வெடிங்க, பிரச்சனையே இல்லை, சேஃப்டியோட வெடிங்க. அது மேல இருக்கிற கற்க கிள்ளிட்டு அசாத ஓரமா போய் வச்சுட்டு வந்து வச்சிடணும். இந்த ஓரத்தை ஸ்டண்ட் பண்ணுவோம், நான் இப்படிடா தலையில வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே நமக்கு தேவை. நம்ம பொழப்பு நம்ம விட்டு போயிரும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டே பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறோம் அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பாருங்க, தருங்க.